பார்க்க போகிறது வந்து கடம்பா. இது கடம்பான்னு சொல்லுவாங்க, கனவான்னு சொல்லுவாங்க. இதை க்ளீனிங் பண்ணுறதை தான் நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து இதை அப்படியே மெதுவாக இப்படி உருவுங்க. இதை உருவிட்டு இதில் வருங்க, அந்த மை மாதிரி இருக்குது பாருங்கள், இது கண்டிப்பாக எடுத்துடணுங்க. இதை இப்படி வச்சு இதை பிச்சிடுங்க. இந்த மையில் படிச்சுன்னா அதை ஒரு எல்லாம் கருப்பு கருப்பாகுது. இது ஒரு கவரில் போட்டுருங்க. தண்ணி வச்சு தான் இதை க்ளீன் பண்ணணும். இந்த மையை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தலையில் வந்து இப்படி கீழே இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி லைட்டாக இப்படி அமுக்குனிங்கன்னா இதில் வருது பாருங்கள், இந்த மாதிரி. இதையும் எடுத்துடணுங்க. அது தலையில் இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்துடணுங்க. கண்டிப்பாக இது ரெண்டும் எடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு உடம்புல வந்து இதோட எலும்பு மாதிரி லேசாக இது ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்குது, கண்ணாடியில் லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி, இதையும் எடுத்துடணும். இதை எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து இப்படி லைட்டாக இப்படி அழுத்தி இருந்தீங்கன்னா இந்த தோல் இப்படியே ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே நீங்கள் உரித்து எடுத்துடணும். கத்திலாம் தேவைப்படாதுங்க. இப்படியே வச்சு இப்படி உரித்து எடுத்தாலே எல்லாம் ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும். இந்த மீன் வந்து சில டைம் உள்ளே ஏதாவது விழுங்கியிருக்கும், அதனால் இதுலேயும் செக் பண்ணிக்கணும். அது இந்த பாரு இப்படி க்ளீன் பண்ணி இப்படி போடணும். திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தலையில் வந்து இப்படி நம்ம அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சா அந்த தலையிலேருந்து அழுத்தி பிடிச்சோடனே இந்த தலை விரியுதா, இது விரிஞ்சோடனே இது உள்ளேருந்து வருது பாருங்கள், இதை எடுத்துடணுங்க. இந்த குண்டாக இருக்குது பாருங்கள், இது நல்லதில்லை, இதை எடுத்துடணும். இதை எடுத்ததுக்கப்புறமேட்டு இதை மெதுவாக இப்படி உருவுங்க. இதை உருவிட்டு இதுலேயும் இப்படி மை மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த குடல் மாதிரி இப்படி தொங்குது பாருங்கள், இது இந்த மை இதையும் இருக்கக்கூடாதுங்க. இதையும் இப்படி பிச்சு இதையும் நம்ம உத்தர போட்டுடணும். இது தான் தலையில் 2 எடுக்கணுங்க. மேலே இருக்கிறது எடுக்கணும், இந்த மை மாதிரி இருக்கிறது எடுக்கணும். உடம்புல வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதோட இது எலும்பு மாதிரி இப்படி லேசாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இதையும் எடுத்துடணும். இதையும் எடுத்துகிட்டு இந்த தோலை இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படியே உரிச்சிடுங்க. ஈஸியாக உரிக்க வந்துடுங்க. இது கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணுறது ஈஸிங்க. இது எலும்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது தொக்கு மாதிரி வைக்கலாம், வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.